நண்பர்களுக்கு வணக்கம். எனது நீண்டகால நண்பர் ஒருவர் ஒரு கேள்வியை அனுப்பியிருந்தார். எல்லோருக்குமே பயனாகும். எல்லோருமே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை சூழ்நிலையை சந்திக்க வேண்டிய நிர்பந்தங்களுக்கு பல நேரங்களில் ஆளாகிறோம் என்பதனால் அவருக்கு அளிக்க வேண்டிய விடையை பொதுவாக அனைவருக்குமே அளிக்கலாம் என்று தோன்றியதனால் இந்த பதிவு. அவருக்கு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக திருமணம் நடந்தது. 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். கல்லூரியில் ஒரு மகனும் பள்ளி இறுதி வகுப்பில் ஒரு மகனும் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். சில மாதங்களுக்கு முன்பாக அவருடைய துணைவியார் விவாகரத்து கோரி விண்ணப்பித்து வீட்டை விட்டு வெளியே சென்று விட்டிருக்கிறார். இப்பொழுது நண்பருடைய கேள்வி, என்னுடைய வாழ்க்கை தோல்வியா? இஸ் மை லைஃப் ஃபெயிலியர்? இதற்கு நான் காரணமா? am I responsible ஃபார் திஸ் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்கார். இது மேம்போக்காக பார்க்கும்பொழுது கேள்வி நமக்கு சிறியதாக தெரியலாம். ஆனால் ஆழமாக கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா வாழ்க்கையினுடைய அடிப்படையான ஆதாரமான கேள்விகளாகத்தான் இவைகள் உருவெடுக்கும். என் வாழ்வில் நிகழ்கின்ற அனைத்திற்கும் நான் பொறுப்பா அப்படிங்கிறது ரொம்ப மிகப்பெரிய கேள்வி. இதற்கு பலவிதமான விடைகள் இருக்கிறது. ஒன்று பார்க்கலாம். நம்ம புத்தர்கிட்ட போயிட்டு இப்போ கேட்குறோன்னு வச்சுக்கோங்க, am I responsible for everything that happens in my life அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா, எஸ், you are 100% responsible for whatever happens in your life அப்படின்னு தான் பதில் சொல்லுவார். 100% உங்கள் வாழ்க்கையில் எது நிகழ்ந்தாலும் அதற்கு நீங்கள் தான் பொறுப்பாளி அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அந்த விடை நம்மளால் எவ்வளோ பேரால் ஏற்றுக்க முடியும், எவ்வளோ பேரால் அவரோட ஒத்து போக முடியும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி தான். ஏன்னா புத்தர் அதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்டை வைக்கிறார். என்னென்னா, பல்லாயிரம் கோடி பிறவிகளாக, அதாவது எண்ணிறந்த காலத்திற்கு முன்பாக எப்பொழுது துவங்கியது என்பதை வரையறுக்க முடியாது, கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்கிறார் அவர். அப்போதிலிருந்து நம்ம பல பிறவிகளாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றோம். பல பிறவிகளாக நாம் செய்கின்ற பாவ புண்ணியங்கள் அல்லது நன்மை தீமைக்கு ஏற்றவாறு நமக்கு வாழ்க்கை சூழ்நிலைகள் அமைகின்றன. நமக்கு வருகின்ற ஒரு துன்பமும் அல்லது ஒரு இன்பமும் நாம் அதற்கு முன்பாக ஆற்றிய வினையின் காரணமாகவே, அது வினை தொகுப்புகளின் காரணமாகவே வருகிறது அப்படிங்கிறார். இப்போ இன்ப வாழும் காலத்தில் நமக்கு ஒரு துன்பம் வருகிறது, ஒரு தோல்வி வருகிறது அப்படின்னா அதற்கு காரணமாக நாம் இந்த பிறவியில் செய்த பாவ புண்ணியம் காரணமாக இருக்கலாம், இல்லை இதற்கு முன்பாக நமக்கு இருக்கின்ற எண்ணிறந்த கோடான கோடி பிறவிகளில் செய்த பாவ புண்ணியங்களின் காரணமாக இருக்கலாம். அது ஒரு தொகுப்பாக இருக்கிறது அப்படிங்கிறார். அது தம்மத்தினால், அதாவது லா ஆஃப் நேச்சர் அதை நிர்வகிக்கிறது அப்படிங்கிறாரு. லா ஆஃப் நேச்சர் எப்போ எந்த விதமான பலனை கொடுக்கணுமோ அப்போ அந்த விதமான பலனை கொடுக்கறது. அதனால் நீங்கள் தான் உங்களுக்கு நிகழ்கின்ற அத்தனைக்குங்கிறார். 0.001% கூட அவர் நீ காரணம் இல்லைன்னு சொல்கிறதே கிடையாது. நம்ம வாழ்க்கையில் நிகழ்கின்ற அனைத்து இன்ப துன்பங்கள், எவ்ரி ஸ்மால் திங், எவ்ரி மைன்யூட் திங், we are responsible. Our actions are responsible. And what we thought, what we spoke and what we did, இது எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்த கர்மம் தான் நம்ம வாழ்க்கையின் சுகதுக்கங்களுக்கு, வெற்றி தோல்விகளுக்கு, அனுபவிக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் காரணம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ யூ டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் எவ்ரி திங் அப்படிங்கிறார். அப்போ உன் வாழ்க்கையை சரியாக அமைத்துக்கொள். இந்த விவேகத்தோடு, இந்த ஞானத்தோடு, இந்த சரியான புரிதலோடு
சரியானவைகளை தேர்ந்து செய்வதன் மூலமாக வாழ்க்கையை நல்ல முறையில் அமைத்துக் கொள்ளலாம். தவறானவற்றை செய்கின்ற பொழுது வாழ்க்கையில் துன்பம் தான் வரும். நீங்கள் தான் பொறுப்பாளி அப்படின்னு புத்தர் சொல்கிறார். இந்த புத்தர் சொல்கின்ற இந்த விடையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா அவர் சொல்கிற அந்த மறுபிறப்பு கொள்கையும் ஏற்றுக்கணும். அவர் சொல்கிற அந்த தர்ம நீதியையும் ஏற்றுக்கணும், பாவ புண்ணியத்தையும் ஏற்றுக்கணும். அதிலிருந்து விடுபடுவதற்கு என்ன செய்ய வேண்டும்னு அவர் சொல்கிறாரோ அந்த அத்தனை வழிமுறைகளையும் ஏற்றுக்கணும். இது ஏற்றுக்க முடியல, எனக்கு இது உடன்பாடு இல்லை, மறுபிறப்பு கொள்கையில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களால் ஐ ஆம் 100% ரெஸ்பான்சிபிள் ஃபார் வாட் எவர் ஹேப்பனிங் இன் மை லைஃப் அப்படிங்கிற விடையை ஏற்றுக்கொள்ள முடியாது. சரி, புத்தரை கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு இன்றைய காலகட்டத்துக்கு, அறிவியல் காலகட்டத்துக்கு வருவோம். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது இல்லையா? சமூக நீதி, சோஷியல் இன்ஜினியரிங், எவ்வளோ பல விஷயங்களை பற்றி நம்ம இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கோம். அதாவது ஒரு மனிதனின் வாழ்க்கையில் நிகழ்கின்ற எல்லா செயல்களுக்கும் அவன் மட்டுமே காரணம் கிடையாது. அவன் வாழுகின்ற காலகட்டம், இயற்கை, சமூக அமைப்பு, வளர்க்கப்பட்ட விதம், படித்த புத்தகங்கள், அவன் வாழ்கின்ற காலத்தில் இருக்கின்ற சிந்தனையாளர்கள், எண்ணிறந்த கோடான கோடி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் காரணமாக ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது ஒருவனுக்கு வெற்றியோ தோல்வியோ வரலாம். ஸோ முழு பொறுப்பையும் ஒரு தோல்விக்கான அல்லது ஒரு வெற்றிக்கான, ஒரு இன்பத்திற்கான அல்லது ஒரு துன்பத்திற்கான முழு பொறுப்பையும் ஒரு தனி மனிதனின் மீது மட்டுமே சுமத்த முடியாது. அவன் எந்த ஜீனில் வந்தான், எந்த மாதிரி பேரண்ட்ஸ்க்கு பிறந்தான், என்ன மாதிரி அவன் வாழ்கின்ற நாட்டில் என்ன மாதிரி டெமோக்ரஸி இருந்ததா, இல்லை ஒரு சர்வாதிகாரம் இருந்ததா, இல்லை அவன் எந்த ஜாதியில் பிறந்தான், எந்த இனத்தில் பிறந்தான், என்ன மதத்தில் பிறந்தான், என்ன மாதிரியான ஒரு காலகட்டம், சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடி பிறந்தானா, சுதந்திரத்துக்கு அப்புறமா பிறந்தானா, இல்லை ஒரு அடிமை நாட்டில் பிறந்திருக்கானா, இல்லை ஒரு பாகுபாடு, இனப்பாகுபாடும் மதப்பாகுபாடும் பொருளாதார பாகுபாடும் அழுத்தமாக இருக்கின்ற ஒரு இடத்துல பிறந்தானா, இல்லை ஒரு திருட ஃபேமிலியில் பிறந்தானா, ஒரு கொலைக்கார ஃபேமிலியில் பிறந்தானா, இல்லை ஒரு பணக்கார ஃபேமிலியில் பிறந்தானா, இல்லை ஒரு அரசியல்வாதிக்கு மகனாக பிறந்தானா, இப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து மாறுபடும் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா அறிவியல் பூர்வமாக மறுபிறப்பு கொள்கை நிரூபிக்கப்படாததுனால அவங்க மறுபிறப்பெல்லாம் ஏற்றுக்கிறது கிடையாது. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, அறிவுபூர்வமாக அந்த சொசைட்டி அது இல்லாமல் சேர்த்து வச்சுட்டு, ஈவன் தோ வி ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் டு அஸ் அண்ட் வி ஆர் நாட் 100% ரெஸ்பான்சிபிள், மற்ற காரணிகளோட இன்ஃப்ளூயன்ஸும் அதில் இருக்குது அப்படின்னு அறிவியலாளர்கள் சொல்கிறாங்க. அதுலேயும் கூட நல்லா கவனிக்கணும், அவங்களும் கூட நமக்கு நிகழ்கின்ற அனைத்திற்கும் நாம் பொறுப்பாளி இல்லை அப்படின்னு நமக்கு விடுதலைலாம் கொடுக்கறது கிடையாது அவங்க. ஏன்னா யூ ஆர் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் பிகாஸ் யூ ஆர் பார்ட் ஆஃப் இட் அப்படின்னு. சதவீதங்கள் மாறலாம், இடத்துக்கு இடம் மாறலாம், ஆனாலும் ஏதோ ஒரு வகையில் நம்முடைய பங்களிப்பு அப்படிங்கிறது நமக்கு வருகின்ற இன்ப துன்பங்களில் நிச்சயமாக இருக்கிறது. இப்போ எப்படி பார்த்தாலும் நம்ம வாழ்க்கையில் நிகழ்கின்ற இன்ப துன்பங்களுக்காகட்டும் அல்லது வெற்றி தோல்விகளுக்காகட்டும் ஏதோ ஒரு வகையில் நம்மளுடைய பங்களிப்பு நிச்சயமாக இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. பௌத்தம் சார்ந்து அல்லது இந்து மதம் சார்ந்து கர்மா மறுபிறப்பு கொள்கையின் படகை பார்த்தாலும் சரி, இல்லை இன்றைய அறிவியல் சிந்தனைப்படி பார்த்தாலும் சரி, நமக்கு வருகின்ற நமது வாழ்வில் நிகழ்கின்ற அத்தனை விஷயங்களுக்கும் நாம் நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் பொறுப்பாளியாகத்தான் இருக்கிறோம். 100% இல்லைன்னா கூட 50%, 60% நாம் பொறுப்பாளியாகத்தான் இருக்கிறோம். அப்போ நம்மளுடைய செயல்கள், நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய பேச்சு, இது அத்தனையும் எவ்வளவு சரியாக வைத்துக்கொள்ள முடியுமோ, எவ்வளவு உகந்ததாக வைத்துக்கொள்ள முடியுமோ அப்படி வச்சுக்கிட்டால் வாழ்க்கையில் வருகின்ற தோல்விகளை தவிர்க்கலாம், தேவையில்லாத துன்பங்களை தவிர்க்கலாம் அப்படிங்கிறது நமக்கு போகிறது. அப்போது சம் வே we are responsible for our life. We cannot escape from the responsibility of our thought, word and deed. நம்மளுடைய ஆக்ஷன்ஸ்லேருந்து, நம்ம செயல்களின் விளைவுகளிலிருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது. நம்மளுடைய ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு, ஏதோ ஒரு வகையில் அந்த விளைவு நம்மளை பாதிக்கும். அப்போ தனக்கான பொறுப்பை தான் ஏற்றுக்கொள்வது தான் சரி அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வரோம். சரி, ஒரு விஷயம் இது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டோம். அவர் கேட்ட இன்னொரு கேள்வி, என்னுடைய வாழ்க்கை ஃபெயிலியரா அப்படின்னு கேட்குறாரு.
வெற்றி தோல்வி அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையோட எந்த காலகட்டத்தில் நின்று கொண்டு அதை பார்க்குறோம் அப்படிங்கிறத பொறுத்தது. இன்று தோல்வியாக தோன்றுகின்ற ஒரு விஷயம் சில ஆண்டுகள் கழித்து நமக்கு ஒரு வெற்றியின் படிக்கட்டாக தோன்றலாம். இன்று வெற்றியாக தோன்றுகின்ற ஒரு விஷயம் சில ஆண்டுகள் அல்லது சில மாதங்கள் கழித்து ஒரு மிகப்பெரிய தோல்வியின் ஆரம்ப கட்டமாக கூட இருக்கலாம். அதனால் முழு வாழ்க்கையுமே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு அது ஃபெயிலியரு அல்லது வெற்றி அப்படின்னு நம்மளால் எதையுமே வரையறுத்து விட முடியாது. வாழ்க்கையில் பல காரணங்களினால் வெற்றி தோல்விகள் வருகின்றன, இன்ப துன்பங்கள் வருகின்றன, தாங்க ஒண்ண முடியாத நோய்கள் வருகின்றன, அந்த நோய்கள் தீர்ந்து போகின்றன. பல நேரங்களில் அதிசயிக்கத்தக்க வகையில் யூ-டர்ன் மாதிரி கூட லைஃப் மாறுது. இல்லை ஒரு 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 எதிர்பார்க்காத முடிவுகள்லாம் வாழ்க்கையில் நிகழ்கிறது. அதனால் வாழ்க்கை என்பது ஒரு ஒரு மிகப்பெரிய புதிர் தான். இந்த புதிரில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை ஒரு குறிப்பிட்ட இன்சிடெண்ட்டை வச்சு வாழ்க்கை ஃபெயிலியரா இல்லை சக்ஸஸா அப்படின்னு மதிப்பிடுறது அறிவுக்கு உகந்ததல்ல. அப்படி மதிப்பிடவும் கூடாது. எந்த மாதிரியான ஒரு அப்ரோச், ஒரு ஆட்டிடியூட் எடுத்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒன்று வாழ்க்கையில் நிகழ்ந்திருக்கிறது, அதற்கான காரண காரியங்கள் எனக்கு புரியவில்லை, ஆனால் வாழ்க்கை என்பது நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் வாழப்பட வேண்டிய ஒன்று. எத்தனை நிறைவாக, எத்தனை மகிழ்ச்சியாக, எத்தனை அமைதியாக எனது வாழ்க்கையை நான் வைத்துக் கொள்கின்றனோ அத்தனை அளவிற்கு எனது வாழ்க்கை முழுமை பெற்றதாக ஆகிறது அப்படிங்கிற ஒரு புது புரிதலோடு மகிழ்ச்சியின் அளவுகளை கூட்டிக்கொள்ளவும், மன அமைதியின் அளவை கூட்டிக்கொள்ளவும், ஒட்டுமொத்த வாழ்வில் நிறைவின் அளவை கூட்டிக்கொள்ளவும் எது செய்யப்பட வேண்டுமோ அதை முயன்று செய்து கொண்டே தான் இருக்க வேண்டும். ஒரு 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 குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சியை வைத்து இது ஃபெயிலியர் என்று முடங்கிவிட தேவையில்லை. உதாரணத்துக்கு சொல்கிறேன். என் நண்பர் ஒருவருடைய மகள் நீட் தேர்வு எம்பிபிஎஸ்க்காக சீரியஸாக படித்தாங்க. அவங்க கிடைக்கல. ஆனால் வேறு அது ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு நினச்சிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஏதோ ஒரு மனமாற்றம் இன்ஜினியரிங் சேர்ந்தாங்க, படித்தாங்க. இப்போ ஃபாரினில் போய் நல்லா இருக்காங்க, நல்ல ஒரு வேலை. ஷீ இஸ் ரியலி ஹாப்பி நவ். இப்போ போய் அவங்ககிட்ட கேட்கும்போது, ஐயோ அங்கிள், நான் நீட்டில் நான் பாஸ் ஆகாதே நல்லது அங்கிள். ஐயோ, அவங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படுற கஷ்டத்தை பார்க்கும்போது நான் இன்ஜினியர் ஆகி நல்லா சம்பாதிச்சு ஐ எம் வெரி ஹாப்பி அப்படிங்கிறாங்க. அப்போ இப்படி வச்சு பாருங்கள். அப்போது வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறுது பாருங்கள். நம்ம தோல்வின்னு நினைக்கிற விஷயமே பிற்காலத்தில் வெற்றியாக மாறிவிடுகிறது. இப்போ நண்பர்களுக்கு நான் அந்த ஒரு டைவர்ஸ் அப்ளை பண்ணாங்க அப்படிங்கிற நண்பருக்கு நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், வாழ்வின் போக்கிலே அதை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு விஷயத்துக்கு நீங்கள் மட்டும் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். ஃபேமிலின்னு வரும்போது 2 பேருமே ரெஸ்பான்சிபிள் தான். 50% நீங்கள் ரெஸ்பான்சிபிள்னா 50% அவங்க ரெஸ்பான்சிபிள். அந்த ஒரு டைவர்ஸ் அப்படிங்கிற அவங்க முடிவை அவங்க எடுத்ததுக்கு நிச்சயமாக அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் இருந்தே தீரும், இல்லாமல் இருக்காது. ஸோ யூ ஆர் பார்ஷியலி ரெஸ்பான்சிபிள். அதே மாதிரி அவங்க டைவர்ஸ் எடுக்கணுங்கிறதுக்கு நீங்கள் மட்டுமே காரணமாக இருக்கக்கூடாது. அவங்களோட வேறு காரணங்கள் கூட இருக்கலாம், உங்களுக்கு தெரியாத காரணங்கள் கூட இருக்கலாம். அதனால் கூட அவங்க டைவர்ஸ் டிசிஷன் எடுத்துருக்கலாம். அதனால் இதை போட்டு குழப்பிக்கிறதோ, இதுக்காக வருந்துவதோ, இதுக்கு நான் மட்டுமே ரெஸ்பான்சிபிலிட்டா, இது ஃபெயிலியரா அப்படின்னு நினைக்கிறத விட, வாழ்க்கையை ஒரு 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 முழுமையான விஷனோட ஒரு ஒரு எல்லா சைட்லேருந்தும் பார்த்து ஒரு நல்ல புரிதலோடு இனி வரும் நாட்களை முழுமையாக வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வது தான் சரியான அப்ரோச்சாக இருக்கும். இந்த மாதிரி பிட்டாக நான் மட்டும்தான் ரெஸ்பான்சிபிலிட்டா, என் வாழ்க்கையே ஃபெயிலியரா அப்படின்னு கேட்குறதெல்லாம் ஒரு அரைக்குறை திங்கிங்கோட விளைவு தான் அது. எதை பார்த்தாலும் முழுமை நோக்கில் பார்க்கணும், ஒட்டுமொத்தமாக வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும். ஏன்னா வாழ்க்கைங்கிறது இதோட முடிஞ்சு போயிடல. 42 43 வயசுலோட உங்கள் வாழ்க்கை முடிஞ்சு போகிறதில்ல, இல்லை 35 வயசோட உங்கள் வாழ்க்கை முடிஞ்சு போகிறதில்ல, இல்லை 16 வயசோட உங்கள் வாழ்க்கை முடிஞ்சு போகிறதில்ல. ஒரு 100 ஆண்டுகள் வாழ்கிறோம்னு சொன்னால் வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுத்துருக்கிறது. இன்னும் என்னென்னவோ வாழ்க்கையில் நிகழ இருக்கலாம். ஸோ இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி டு லீட் திஸ் லைஃப் ஹாப்பிலி அண்ட் பீஸ்ஃபுல்லி. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு தனக்கும் மற்றவர்களுக்கும் பயனுடையதாக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதும், தனக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் பிறருக்கும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் செயல்படுவது தான் ஒரு புத்திபூர்வமான அறிவு நிறைந்த மனிதன் செய்ய வேண்டியது, செய்யக்கூடியது. ஆகவே
எந்த ஒரு கேள்வி கேட்கும்போதும் ஒரு முழுமை அப்ரோச்சை கடைபிடிங்க. அந்த மொமெண்ட்ரி திங்கிங் எப்போவுமே நமக்கு வந்து சரியான ஒரு விடையை தராது. முன் பின் என்று ஒட்டுமொத்த ஒரு வாழ்க்கையை பார்த்து ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கு எது சரியானதோ, எது நலம் விளைவிப்பதோ அதை செயல்படுத்துவதும், அப்படி ஒரு ஆட்டிடியூட், அப்படி ஒரு அப்ரோச் டுவர்ட்ஸ் லைஃப் கடைபிடிப்பது தான் நலம் பயப்பதாக அமையும். நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. வணக்கம்.